இந்த 12 ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவங்கெல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இடசுழியாக ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன. அதே போல் கோச்சாரத்திலும் இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள், முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், சாதனையாளர்களுடைய ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால தான் இந்த சாதனைகள் நடக்கும். அதே போல இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான். அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன. அதனால் 12 ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்கள். இந்த விருச்சக ராசி அப்படின்னாவே முக்கியமான ஒரு அமைப்பு உள்ள ராசி. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 8வது ராசி, பகைவர்களை வெல்லக்கூடிய ராசி. அதே போல மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ராசி, மற்றவர்களுக்கு புரியாத விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ராசி. அதான் ஒரு சிறப்பு. அதெல்லாம் இருக்கு சார், நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும், கஷ்டம் நான் தான் பட்டுட்டு இருக்கேன், நிறைய பாதிப்பு வந்துருச்சு சார், கூட பிறந்தவங்ககிட்ட சண்டை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கடன் தொந்தரவு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப முடியல சார், எல்லாருமே ஏமாத்துறாங்க சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த விருச்சக ராசி இருக்கீங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அதனால் இவ்வளவும் பிரச்சனை. ஆனால் இப்போ இந்த ராகு கேது வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் வரப்போகிறார். இந்த 10ஆம் இடத்துல கேது வர்றது மிக மிக சிறப்பு விருச்சக ராசி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். கர்மஸ்தானம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நீண்ட நாளாக கல்யாணமே ஆகலை, அந்த கல்யாணம் நடத்தி வைப்பார் இந்த கேது பகவான். கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு, நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் சார், டைவர்ஸ் ஆகலை சார், ஒன்று டைவர்ஸ் கிடச்சிரும், இல்லை சேர்ந்து வாழ்வாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை முடிச்சு வைப்பார் கேது பகவான். அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது செய்யும். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு, சார் நான் படித்து முடிச்சிட்டேன் சார், வேலை இல்லை சார், எனக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பார். அதேமாதிரி படிக்கணும் ஆசைப்படுறேன் சார், நான் படிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அதே போல் வெளிநாடு போய் படிக்கணும் ஆசைப்படுறேன், கண்டிப்பாக நடக்கும், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு என்னென்னா, ஒரு அரசாங்க வேலை வாங்கிடணும் சார், அப்போ தான் சார் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், அந்த பவர் தனி விஷயம் சார், அதில் சம்பாதிக்கணும் சார், அதில் போய் நான் ஒரு வேலை பார்த்து சம்பாதிச்சு உயர் பதவியில் வந்து நிறைய சாதனைகளை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். அதனால் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அந்த பேங்க் எக்ஸாம்லாம் கடைசியில் துருவாகாமல் இருந்திருக்கும். அதே போல் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில்
அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெயர், புகழ், பட்டம், பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம், நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய நேரம். சில பேருக்கு தேவையில்லாத ஃபால்ஸ் அலிகேஷன்லாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அவங்களுக்குலாம் நல்ல அந்த பிரச்சனைகள்லாம் தீருது, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய தருணம். அதே போல் இந்த 10ஆம் இடத்துல கேதுவும் 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தொழில் துறையில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பது நிறைய பேருக்கு வந்து என்னென்னா தொழிலில் நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டங்கள். நஷ்டம்தான் சார், நஷ்டம் சொல்கிறத விட பிஸ்னஸ் இல்லை, நிறைய காம்படிஷன் ஆகிப்போச்சு, எங்கே பார்த்தாலும் என் பிஸ்னஸ் நடக்குது. நான் ஒரு காலத்தில் சம்பாதிச்சேன், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ சம்பாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருப்பி ஒரு சைக்கிள் வரும், நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அதற்கான தொழிலை, அதற்கான ப்ராடக்டை, அதற்கான வேலையை செய்யக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்குது. அதே போல் 4ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்துல ராகு வரும்போதெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. ஒரு வீடு வாங்கணும் ஒரு ஆசை வரும். முதல்ல எப்போயுமே மனிதன் எப்போ வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா ஒரு ஆசைப்பட்டால் தான் செய்ய முடியும். ஐயோ சார், ஏற்கனவே ஆசைப்பட்டு தான் வீடு வாங்கி தான் லோனில் மாட்டிட்டு உட்காந்துருக்கேன், நீங்கள் வேலை திருப்பி ஒரு வீடுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அந்த வீட்டு லோனை கட்டிடுவீங்க. அந்த வீட்டு லோனை கட்டுறதுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அதுக்கான தொழில் அமையும். இல்லை விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும், அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பீங்க. வீடு இல்லாதவர்களுக்கு, இடம் இல்லாதவர்களுக்கு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். என்னென்னா லோனில் வாங்குற மாதிரி இருக்கும். லோனில் வாங்குறதுலாம் பெரிய விஷயமா சார்? லோனில் தான் வாங்கி ஆகணும், ஒரு வழி இல்லை. அதற்கான சூழ்நிலை வரும், அதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அப்போ என்ன ஆகும்? வீடு வாங்க முடியும், இடம் வாங்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் கடன் மட்டும் அதிகமாகாமல் பார்த்துங்க. அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு மேலே போயிடுவாங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு 50 லட்சம் நான் வீடு வாங்க போகிறேன், ஒரு 30 லட்சம் வீடு வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டபுளாக போய் நிற்பீங்க முடிக்கும் போது. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், இடம் வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். கார் வாங்க போகும்போதே என்னென்னா டெய்லி ஏதோ ஒரு நாள் போயிட்டு வருவீங்க, இல்லை வாரத்தில் 2 நாள் போயிட்டு வர ஆளாக இருப்பீங்க. போகும்போதே புது கார் 10 லட்சத்துக்கு வாங்கலாமா, 15 லட்சத்துக்கு வாங்கலாமா, இப்போ இவி மாடல் புதுசாக வந்திருக்கு, வெறும் 20 லட்சம் தான் சொல்கிறாங்க, லோன் தான் வாங்க முடியுமே, வாங்கிக்கலாமா அப்படின்னு நினச்சி வாங்காதீங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் வாங்குங்க, தேவை இல்லாமல் வாங்காதீங்க. அதில் திடீர்னு ஏதாவது ஒரு லாக் ஆகிடுவீங்க. இந்த விருச்சக ராசியில் சந்திரன் நீச்சம்னால திடீர்னு டக்குன்னு ஒரு விஷயத்த நீங்கள் தப்பாக பண்ணிடுவீங்க, கடைசியில் மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு தடவைக்கு 4 தடவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா சேஃப். என்னென்னா நீங்கள் அவங்களையும் நம்ப மாட்டீங்க, அதான் பிரச்சனையே. அந்த நம்பிக்கையோட அந்த வேலையை செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதே போல் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வெளிநாட்டில் ஒரு பிஆர் கிடைக்கிறதுக்கு, வெளிநாட்டில் ஒரு க்ரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு, வெளிநாட்டிலே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பார். நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, வெளிநாட்டில் வேலை போகும்போது பயப்படுறீங்கன்னா பயப்படாதீங்க, வேலை கிடச்சிரும். வேறு ஒரு இடத்துல வேலை மாற்றம் பண்ணிக்கிங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி வேறு ஒரு இடத்துல வீடு வாங்கிறதுக்கான யோகம் வரும் வெளிநாட்டிலேயே, அதற்கான சூழ்நிலைகள் உண்டு. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க வெளிநாட்டிலலாம் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்படாதீங்க, பதறாதீங்க. மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதவிகளையும், பட்டங்களையும், தொழில் வாய்ப்புகளையும், வருமானத்தையும், இடம் வண்டி வாகன யோகத்தையும், திருமணத்தில் உள்ள பிரச்சனைகளையும், திருமண ஏற்பாடுகளையும், குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைக்கு தகுந்தாற்போல, தசா புத்திக்கு தகுந்தாற்போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் கொண்ட PDFல பலன் இருக்காது, ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும், அதை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும், எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது, அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது,
வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோடி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது, வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.